ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ப்ளவுஸ் ஒர்க்கில், ஃப்ராகில், டாப்லலாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். கிளாத்தில் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் நீடியில் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், ஆனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யோசித்து டிசைன் கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு ப்ரூச்சஸில் இப்போ ட்ரெண்டிங் ஆகுது. ஒரே டிசைனை தான், ஒரே மெட்டீரியல் தான் ஒவ்வொரு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் ஸ்டோனை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு ஹோல்ஸ் வழியாக கீழேருந்து ஃபஸ்ட்டு நீட்டில் மேலே எடுத்துக்கோங்க. ஒரு ஹோல்ஸ் வழியாக விட்டு நெக்ஸ்ட்டு ஹோல்ஸ் வழியாக ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு அதை திருப்பியும் கிளாத்தை கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் கீழேருந்து நீடியில் மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில், இதில் வந்து நம்ம பார்த்தோன்னே தெரியாது, லைட்டாக நீங்கள் தூக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி ஆப்போசிட்டு இது வழியாக நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. நீடியில் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடியில் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு இது ஸ்டிச் பண்ண கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சென்டரில் மட்டும், ஏன்னா ஹோல்ஸ் வந்து சைடில் இருக்கும், சென்டரில் மட்டும் B7000 க்ளூவை லைட்டாக ஒரு பொட்டு வச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அதை கூட ட்ரை பண்ணிக்கோங்க. இது நான் டைரெக்டாகவே தான் ஸ்டிச் பண்ணுறேன். நமக்கு முதல்ல ஒரு ஸ்டிச் கொடுக்கும்போது ஒரு மாதிரி தெரியும், அப்புறம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நான் 3 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணினா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். போதும், அவ்வளோதான். நமக்கு வந்து நீட்டாக அந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் கிளாத்தில். பாருங்கள், ஸ்ட்ராங்காக இப்போ இருக்குது, ஆடலை பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரூலர் பீடு, இது ரூலர்பாங்க, லாங் டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க, 2 நேம் இருக்குது. இதை நீங்கள் வந்து தெரியாதவங்களுக்காக நான் இதை புதுசாக சொல்கிறேன். இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் உள்ளது. இது வந்து கிளாஸ் டைப்லேயும் இருக்குது. இந்த கிளாஸ் டைப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கையிலலாம் கட் பண்ண மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இந்த கொஞ்சம் கையில் வந்து கிளாத்லலாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும், பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டியூப் பீடு வந்து ரூலர் பீடு, டியூப் பீடு எல்லாம் லாங் டியூப் பீடு ரெண்டும் சேம் தான். இதை வந்து 2 மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டியூப் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் 1 by 1 இதில் ஸ்டிச் பண்ணல, இது ஹோலாகவும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் எதில் பண்ணலான்னா நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே பண்ணலாம். சில சாரீஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைமண்டு, இந்த ஸ்ட்ரைப்பு அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். கோடு கோடாக கட்டம்லாம் போட்டு சாரீஸில் இருக்கும். அந்த மாதிரி சாரீஸுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். அந்த சாரியில் உள்ள டிசைனை அப்படியே நம்ம ப்ளவுஸுக்கு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். செகண்ட் மெத்தடு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடு கொஞ்சம் தெரியல, நான் அடுத்தால உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீடை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இது வரைகிறதுக்கு டைரெக்டாக ஸ்டிச் பண்ண சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு பென்சில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் டியூப் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த இதில் நீங்கள் பேர்ல் பீடு இல்லை கப் சமிக்கி அதை கூட நீங்கள் சென்டரில் ஸ்டிச் பண்ணலாம். அதாவது ஒரு டியூப் பீடு போட்டுட்டு இப்போ நாங்கள் அடுத்தது டியூப் பீடு போடுறோம் பார்த்தீங்களா, அப்படி போடும்போது நீங்கள் அந்த கப் சீக்வன்ஸை கூட போட்டிருக்கலாம், இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸ் எது வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். நான் இந்த செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஒரு டியூப் பீடை அது வந்து ஃபுல்லாக அப்படியே 3ஐயும் கொறுத்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணேன். இது நான் 1 by 1 ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு
அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அந்த டியூப் பீடு போடுறோம்ல அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது தனித்தனி ரூலர் பீடை நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. இப்படி பண்ணியிருக்கேன் நான். இது பாருங்கள், கொஞ்சம் ஷேப் எனக்கு கொஞ்சம் அகலம் கம்மியான மாதிரி தெரிஞ்சுது. இது இப்படியும் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். நம்ம கரெக்டாக அந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸு எடுத்துகிட்ருக்கோம். 1 மந்த்து கோர்ஸு. இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டிச்சு கவர் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் கிளாஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பென், நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பென்னு எடுத்துகிட்டு அதில் வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் அதுக்கு அந்த ஒரு லைனை வந்து கரெக்டாக டைமண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஸ்டிச் பண்ணுறது அந்த ஷேப் கரெக்டாக வரலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் டயக்ராமாக லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரூலர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தடு உங்களுக்கு சரியாக கவர் ஆகாதனால நான் செகண்ட் மெத்தடில் அது உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பீடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணலை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த இதுக்கு பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேர்ல் பீடு, சமிக்கி அல்லது கிளிப் ஸ்டோனில் ஏதோ ஒரு பேர்ல் பீடு ஒயிட் கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் ஒவ்வொரு பீடோட கார்னரில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பீடையும் அந்த ஷேப்புக்கு வச்சுட்டு ஸ்டிச்சு கொடுக்கல, அப்படியே டைரெக்டாக நான் வந்து உங்களுக்கு அதை 3ஐயும் சேர்த்தே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது என்னமோ எனக்கு கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக B7000 கம் போட்டு கூட நான் ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டினேன்னா இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும். இந்த ரூலர் பீடு வந்து அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகாது. அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. எனக்கு என்னமோ இந்த மெத்தடு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த கேப்பெல்லாம் வராத அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் ஷேப் கரெக்டாக இருக்குது. நம்ம கம் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் கம் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக அதிலே ஒட்டிக்கிடும். பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துட்டு ஒரு ரூலர் பீடு, அது லாங் டியூப் பீடுன்னு சொல்லலாம், ரூலர் பீடும் சொல்லலாம். இந்த பீடை அப்படியே நீங்கள் கொறுத்துக்கோங்க. இந்த பீடில் என்னென்னா நம்ம கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல ஒரு டியூப் பீடு, அதில் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக எந்த ஒரு நீடில்லையும் போகாது. ரொம்ப சின்ன நீடில் தான் எடுக்கணும். ஆனால் இதில் கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா ஒரு ரூலர் பீடை எடுத்து நான் கொறுத்துட்டு அதை நான் ஸ்டிச்சு தனியாக கொடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே நீடியில் மேலே எடுத்துட்டு அடுத்தால ஒரு டியூப் பீடை நான் கொறுத்துட்டு அதையும் பாருங்கள் நான் அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே கீழே நீடியில் விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது செகண்ட் மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தடில் ஃபுல்லாக அப்படியே கொறுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. செகண்ட் மெத்தடில் ஒவ்வொரு பீடாக நம்ம கொறுக்கிறது. ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பெட்டல் வந்து எத்தனை பெட்டல் வேணாலும் வச்சுக்கலாம். கிளிப் ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் குந்தன் ஸ்டோன் வச்சுக்கலாம், அல்ல சென்டரில் ஒரு செல்ஸ் வச்சுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். அல்லது என்ன பண்ணலான்னா நம்ம இப்போ லாங் டியூப் இந்த சென்டரில் ஒரு செல் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ஃப்ளவர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கீழே எந்த கிளாத்லையும் நீடில் சேர்த்து கொறுத்துக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி கொறுத்துச்சுன்னா நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் இதே பழக்கமாயிரும். அது மட்டும் கீழே நீடில் வந்து எந்த கிளாத்லையும் அட்டாச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது சிம்பிளாக ஒரு 5 பெட்டல்னால நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இதில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் 2 மெத்தடும் சொல்லி கொடுக்கறதுனால நான் ஃபுல்லும் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ஆரி ஒர்க்கும் ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு நம்ம குரூப் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சஸ் கிளாஸோட லிங்க் மட்டும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெண்டு மெத்தடு படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இது அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்துச்சு. இதுலேயே நம்ம வந்து சின்ன பெட்டல் மாதிரியும் கூட ட்ரை பண்ணலாம். அப்படியும் நீங்கள் கட் பீடு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வேணாலும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியில் நம்ம ஒரு டிசைனை மேக் பண்ணலாம். அதுதான் ப்ரூச்சுன்னு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. யார் யாருக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 பெட்டல்ஸ் வர மாதிரி தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன டியூப் பீடு வச்சு போட்டிங்கன்னா, அதாவது சின்ன டியூப் பீடு இதில் பாதி சைஸில் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து இதை விட சின்னதாக சைஸு டிசைன் இருக்கும். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ சென்டரில் எனக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதில் ஃப்ரெஞ்சு நாட்டு ஃபில் பண்ணலாம். இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சு ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கு, ஆரி ஒர்க்கு, ஃபேப்ரிக் பெயிண்டிங் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியும்னா நீங்கள் இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், ரிங் நாட் போட்டு ஃபில் பண்ணலாம். எல்லாம் நம்மளுடைய டிசைனை நம்மளே மேக் பண்ணலாம். நான் சில ஐடியாஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் நாட்லாம் இதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ரேம் வச்சு அந்த ஃப்ரேமுக்குள்ளே ரிங் வச்சு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன். நீங்கள் கிளாஸ்லேயும் அதை டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க்கு அந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. ஒரு ஆள் பண்ணுற மாதிரியே நம்மளும் பண்ண வேண்டாம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமும் கொஞ்சம் லைட்டாக கம் B7000 போட்டுட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதனால் அது கண்டிப்பாக மூவ் ஆகாது. உங்களுக்கு ஈஸியாக அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். ரொம்ப போட வேண்டாம். லைட்டாக அந்த லைனுக்கு நேராக போட்டுட்டு அந்த ரூலர் பீடை அப்படியே நீங்கள் வந்து ஒட்டி விட்டுருங்க. இது உங்களுக்கு சும்மா அந்த ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒட்ட வேண்டாம், அது நீட்டாகவே இருக்கும். வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம வாஷ் பண்ணும்போது மூவ் ஆகுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அப்படி கம் போட்டுக்கோங்க. பாருங்கள் அந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன ரிங் நாட்டு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்டு, அப்புறம் ஜர்தோசி வச்சு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜர்தோசி ஃபில்லிங் கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அதை க்ரியேட்டிவாக யோசிங்க. நான் வந்து சிம்பிளாக ஒரு கப் சீக்வென்ஸ் இருக்குது, நேற்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சீக்வென்ஸு பாருங்கள். இது எடுத்து காமிக்கிறேன். இது சமிக்கியோட ஒரு டிசைன் தான். இது சமிக்கி மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். அந்த சமிக்கியை வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லது ஸ்டோனு, சின்ன ஸ்டோன் கூட நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. குந்தன் ஸ்டோனு, திலகம் ஸ்டோன் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கப் சீக்வென்ஸை சிங்கிளாக கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த டிசைனை பாருங்கள். கீழேருந்து நீட்டியில் மேலே எடுத்துகிட்டு ஒரு கப் சீக்வென்ஸை கோர்த்துட்டு அந்த இடத்துல வெளியில் பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு பீடு கூட அட்டாச் பண்ணலாம். எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் நிறைய டிசைன்ஸு ஐடியா சொல்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் டிசைனாக யோசனை போடுறீங்கன்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், இதை இப்படி பண்ணலான்னு. நீங்கள் அது மூலமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் ட்ரை பண்ணாலும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருந்ததுக்கும் ஒரு கப் சீக்வென்ஸ் கொடுத்ததுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லா பக்கத்துலேயும் ஒவ்வொன்று நான் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஒரு கப் சீக்வென்ஸை நான் வச்சு காட்டுறேன். இதுலேயே நீங்கள் 3 சீக்வென்ஸ் வர மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே ஒரு 3 ஃப்ளவர், அதாவது 3 கப் சீக்வென்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இன்னொரு மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன பக்கத்தில் போட்டு காட்டுறேன். நீங்கள் அது மூலமாகவும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், கீழேருந்து நீட்டியில் மேலே எடுத்தாச்சு. மேலே எடுத்துட்டு, அதாவது நான் பக்கத்தில் கொஞ்சம் ட்ரையாங்கிளில் போட்டிருக்கேன்ல, இப்போ வந்து சிம்பிளாக 2 ரூலர் பீடர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அது வேறு டிசைனில் இருக்கும். அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெட்டல் மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீடை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு லாங் டியூப் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தாலையும் நான் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சென்டரில் உங்களுக்கு வேணும்னா அந்த பேர்ல் பீடு அந்த மாதிரி கூட அட்டாச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் நீங்கள் பண்ணலாம். எல்லாமே நம்மளுடைய டிசைன் தான். இந்த மாதிரி சின்ன பெட்டல் வர மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கப் சீக்வென்ஸ் வந்து சும்மா ஸ்டிச் பண்ணலை, உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 3 கப் சீக்வென்ஸும் ஒரு இடத்துல வர்ற மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். எது வேணாலும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒன்றுக்கு இன்னொன்று 3 வச்சதுக்கப்புறமா நமக்கு அது எவ்வளோ டிசைன் அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து ஸ்டிச் பண்ணலை, உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வச்சு காட்டியிருக்கேன். பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங்.